ஜனநாயக கடமையை ஆற்ற பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் வகையில் பேருந்து மற்றும் விமானங்களின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். தேர்தல் திருவிழா உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. நாளை தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு. அதனால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்களது ஜனநாயக கடமையான தேர்தலில் வாக்களிப்பதற்காக சொந்த ஊருக்கு படையெடுத்து வருகின்றனர். இதனால் சென்னையிலிருந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, கோவை, சேலம் செல்லும் விமானங்களிலும் பேருந்துகளிலும் டிக்கெட்டு கட்டணம் கிடுகிடுவென அதிகரித்திருக்கிறது. காலை முதலே ஏராளமான பொதுமக்கள் ரயில் நிலையங்களிலும் விமான நிலையங்களிலும் பேருந்து நிலையங்களிலும் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, கோவை, சேலம் செல்லும் விமானங்களில் பயணிகள் கூட்டம் அதிக அளவில் இருப்பதால் இந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய பல விமானங்களில் டிக்கெட்டுகளே இல்லாத சூழல் நிலவுகிறது. ஒரு சில விமானங்களில் மட்டும் ஒரு சில டிக்கெட்டுகள் மட்டுமே உள்ளன. இதையடுத்து விமான டிக்கெட் கட்டணங்கள் பல மடங்கு கிடுகிடுவென உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதாவது சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு சாதாரண நாட்களில் கட்டணம் 5354 ரூபாயாக இருந்த நிலையில் இன்று 17,527 ரூபாயாக அதிகரித்திருப்பது பயணிகளுக்கிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து மதுரைக்கு செல்லும் விமான கட்டணம் சாதாரண நாட்களில் 6,670 ரூபாயாக இருக்கும் பட்சத்தில் இன்று மட்டும் 13,320 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. திருச்சிக்கு 14,237 ரூபாயும் கோவைக்கு 16,339 ரூபாயும் இருப்பதால் ஜனநாயக கடமையை ஆற்றச் செல்லும் மக்கள் விழி பிதுங்கி நிற்கின்றனர். ஆனாலும் எப்படியாவது சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க வேண்டும் என்று போட்டி போட்டுக்கொண்டு டிக்கெட்டுகளை பயணிகள் முன்பதிவு செய்துள்ளனர். விமானம் ஒரு புறம் என்றால் பேருந்துகளில் டிக்கெட் விலை 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு செல்ல 3,500 ரூபாய் முதல் 4,000 ரூபாய் வரை வசூல் செய்யப்படுகிறது. திருநெல்வேலிக்கு 3,600 ரூபாய் வரை வசூல் செய்யப்படுகிறது. கோவைக்கு 3,200 ரூபாயும், மதுரை, தேனி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல 2,500 ரூபாய் முதல் 3,000 ரூபாய் வரையும் கூடுதல் கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. பண்டிகை காலங்களைப் போலவே தேர்தல் நேரத்திலும் ஆம்னி பேருந்துகள் தன்னிச்சையாக கட்டணத்தை அதிகரித்திருப்பதால் தமிழ்நாடு போக்குவரத்து துறை இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஜனநாயக கடமையான தேர்தலில் வாக்களிக்க செல்வதற்கு இவ்வளவு பணம் செலவு செய்து போக வேண்டிய சூழல் மிகுந்த மனவேதனையை அளிப்பதாக பொதுமக்கள் உச்சு கொட்டுவதே கசப்பான யதார்த்தமாக இருக்கிறது.